நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகத்தையெல்லாம் படைப்பவன், காப்பவன், தன்னுள்ளே ஒடுங்க வைப்பவன் பகவான். அவ்வெம்பெருமான் தான் படைத்த அனைவரையும் காப்பதற்காக வைகுந்தத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்து அவதாரங்கள் செய்கிறார். எத்தனையோ விளையாட்டுகளை புரிகிறார். அவர் செய்யும் ஓரொரு செயலிலிருந்தும் நாம் நிறைய தர்மங்களையும் வாழ்க்கை கோட்பாடுகளையும் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீராமனின் பாதையில் அதற்காகத்தான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. ராமன் நடந்த பாதையில் எத்தனையோ வரலாறுகள், கதைகள், காட்சிகள். அதே ராமன் நடந்தபோது எத்தனை பண்புகளை, உயர்ந்த குணங்களை நமக்கு உணர்த்தியுள்ளார். இதிகாச புராணம்னு பார்த்தாலே நாம் அவற்றைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். புராணக் கதைகள் அத்தனை உண்மை, அவைகளையும் கற்கிறோம். ஆனால் அதைவிட முக்கியமானது அதில் அடங்கி இருக்கும் கோட்பாடுகள், கருத்துகள். தற்போது சித்திரகூடத்தை அடைந்துள்ளோம். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள சிற்றூர், அழகான ஊர். இந்த ஊரில் யாத்ரிகர்கள் அனைவரும் மிகவும் கோலாகலமாக இருந்தார்கள். ரொம்ப திருப்தி. இங்கு 2 நாள் தங்கினோம். சீதையும் ராமனையும் தரிசித்தோம். பரதன் வந்து சேர்ந்த இடத்தை பார்த்தோம். எல்லாமே திருப்தி. இப்போது நாம் குப்த கோதாவரி என்னும் இடத்துக்கு செல்ல போகிறோம். மறைந்திருக்கும் கோதாவரி, ரகசியமான கோதாவரி. உங்களுக்கு தோணலாம், இங்கேன் கோதாவரி வந்தாள்? அவசியமில்லையே. ஆம், ராமனை கண்டு தன் ஊருக்கு வர வேண்டும்னு அழைப்பதற்காக கோதாவரி மறைந்து வந்தாள். அவள் மகாராஷ்டிரத்தின் நாசிக் பஞ்சவடிக்கு பக்கத்தில் தான் உருவாகிறாள். ஆனால் ராமன் அங்கு வரவழைக்க வேண்டும். அவர் இருப்பது நடு பாரதத்தில். இங்கிருந்து தெற்கு நோக்கியோ மறுபடியும் வடக்கு நோக்கியோ சென்று விட்டால் தன் ஊருக்கு வரமாட்டார். அங்கு வர சொல்ல வேணுங்கிறதுக்காகவும், சித்திரகூடத்தில் ராமன் இருந்த அழகை கண்டு களிப்பதற்காகவும் மறைந்திருந்து கோதாவரி ஓடுகிறாள். அங்கு செல்வோம். உள்ளே குகைக்குள் போக வேண்டும். நம் இடுப்பளவு தண்ணீர் நிரம்பும். அதற்குள்ளிருந்தே ராமனை தரிசிக்க வேண்டும். அவ்விடத்தின் மகாத்மியத்தையும் அங்கேயே கேட்போம். ஸ்ரீராமனின் பாதையில் செல்லும்போது சித்திரகூடம் மிக முக்கியமான ஒரு திருத்தலம். சித்திரகூடம் என்னும் பெயருக்கு ஏற்றாப்போலே மிக அழகிய மலை, இயற்கை எழில் மாறாத காடுகள், சலசலத்து ஓடும் ஆறுகள், நம்மோட எப்பொழுதும் அன்போடு பழக காத்திருக்கும் பக்தர்கள், மக்கள், ஆங்காங்கு விடாமல் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும் குரங்குகள், பூத்து குலுங்கக்கூடிய மரங்கள், காய்த்தும் பழுத்தும் நம்மை வரவேற்கக்கூடிய செடி கொடிகள் ஆகிய அனைத்துமே மிக அழகு. ராமச்சந்திரன் பரத்வாஜரிடத்திலே வழி கேட்டான். நான் இங்கிருந்து புறப்பட்டு காடு நோக்கி ஏகி அங்கே சில ஆண்டுகள் கழிக்க வேண்டும். நல்ல இடத்தை கூறும். பரத்வாஜர் வழிகாட்டி சித்திரகூடத்துக்கு அனுப்பி வைத்தார். ராமனும் சீதையோடும் இலக்குவனோடும் நடந்து அழகான இந்த வனத்தை, காட்டை, மலையை அடைந்தான். இங்கு நுழையும் போதே வால்மீகி முனிவரை கண்டான். வணங்கினான் ராமன். அவரிடம் வழி கேட்டான். அனுமதி பெற்றான். அவர் சித்திரகூடத்தில் இருக்கச் சொன்னார். ராமன் ஓராண்டோ சுமார் 1.5 ஆண்டுகளோ சித்திரகூடத்தில் இருந்தான். இன்று சித்திரகூடம்
பாதி மத்திய பிரதேசத்திலும் பாதி உத்தரப்பிரதேசத்திலும் அமைந்துள்ளது. இந்த திருத்தலம் மந்தாகினி நதிக்கரையில் உள்ளது. யாரேனும் நகர வாழ்க்கை வெறுத்து போய் எவ்வளவு நாள் இந்த இயந்திரத்தனமான உலகத்தில் ஒரு கான்கிரீட் ஜங்களுக்குள்ள நாம் இருப்போம் என்கிற வெறுப்பு ஏற்பட்டால் அவசியம் இங்கு வரலாம். பல யோகிகள் வாழும் இடம், ஆயுர்வேத கலை நன்கு வளர்ந்திருக்கும் இடம், மூலிகைகள், ஏன் இந்த இயற்கை காற்று அதுவே நம்மை ஆரோக்கியத்தின் வழி அழைத்து செல்லும். சித்திரகூடத்தில் நாம் காண வேண்டிய இடங்கள் பல உள்ளன. ஒரு வாரம் இங்கே தங்கினாலும் ராமபக்தி தவழ, இயற்கை எழில் கொஞ்ச, நம்முடைய மன அமைதியை தூண்ட எத்தனையோ இடங்கள் உள்ளன. உங்களோடு அனைவரும் சேர்ந்து சித்திரகூடத்தை அனுபவிப்போம். இப்போது நாம் குப்த கோதாவரி என்னும் இடத்தில் உள்ளோம். குப்த என்றால் மறைந்த, கோதாவரி அனைவரும் அறிந்த கோதாவரி நதி. கோதாவரி மகாராஷ்டிரத்தில் நாசிக் பஞ்சவடிக்கு அருகிலே உற்பத்தி ஆகிறாள். அங்கேயும் ராமன் சென்றிருக்கிறான். சீதையோடைய பஞ்சவடியில் தங்கி கோதாவரியில் தினமும் நீராடி இருக்கிறான். பின் அவளெங்கு மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தாள். அவளுக்கு ஒரு ஆசை, ராமன் எப்போ உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வந்தானோ மகாராஷ்டிரத்துக்கு வராமல் போய்விடுவனோ, நாம் இருக்கும் இடத்துக்கு வராமல் போனால் நாம் எப்படி தரிசிக்க? ராமனையும் சீதையும் இலக்குவனையும் தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசையோடே கோதாவரி தாய் சித்திரகூடத்தை அடைந்தாள். ஆனால் இதுவோ மந்தாகினி நதியினுடைய இடம். ஓர் நதி ஓடிக்கொண்டு இருக்கும் இடத்தில் ஷடக்கென்று மற்றொரு நதிக்கு உள்ளே அனுமதி உண்டா? கிடையாதல்லவா? கோதாவரியும் வம்பு பண்ண தயாராக இல்லை. ஆகையால் தன்னை மறைத்து கொண்டாள். பூமிக்கடியிலே குகைக்குள்ளே இருந்தாள். ராமன் இங்கு வசிக்கும் போது தினமும் அவளை தரிசித்தாள். ஒரு குகைக்குள் இருக்கிறபடியால், மறைந்திருக்கிறபடியால் குப்த கோதாவரி என்று இந்த இடத்துக்கு பெயர் ஏற்பட்டது. எல்லாரும் மனத்தை தேர்ச்சி கொண்டு, தைரியத்தை வரவழைத்து கொண்டு, முதுகையின் தலையையும் குனிந்து வளைத்து கொண்டு குகைக்குள்ளே நுழைவோம். 2 குகைகள் இங்கே உள்ளன. பார்க்க ரொம்ப ஆச்சரியமான குகை. உள்ளுக்குள்ளேயே ராமச்சந்திரன் எழுந்தருளி இருக்கிறார். இனி இந்த குகைக்குள்ளே போய் ஒன்னொன்னாக சேவிப்போம். குப்த கோதாவரியை கண்டு களிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்திரக்கூட்டத்தில் இருக்கும் குப்த கோதாவரி. நம்முடைய பஸ் அனைத்தும் குப்த கோதாவரிக்கு சற்று தள்ளியே நிறுத்தப்பட்டன. அது ஒரு மலைக்குகை. அதற்குள் தான் எங்கிருந்தோ கோதாவரி நதி மலைகளிலும் காடுகளிலும் மறைந்து ஓடி வருகிறாள். அனைவரும் பஸ்ஸிலேருந்து இறங்கி வழிநடுக கடைகள், பாசிமணி, கருகமணி, சின்ன சின்ன கைப்பைகள், பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய சின்ன சின்ன உடைகள், குளிர்பானங்கள், நல்ல லஸ்ஸி, இது இத்தனையும் கடகடத்துரு. இதன் வழியாக போகிறதுனாலே யாத்திரை நடத்துகிற யாருக்குமே பயமாக இருக்கும். ஆனால் அநேகமாக இந்த கடைகளை தாண்டித்தான் செல்ல வேண்டும், கடைகள் வழியாகத்தான் வர வேண்டும். அப்போ அனைவரும் அந்த கடைவாசலில் நின்று விடுவார்கள். வந்த வேகமெல்லாம் களைப்பெல்லாம் போகும்படிக்கு நின்று ஆங்காங்கு தண்ணீரோ இளநீரோ பழரசமோ லஸ்ஸியோ இல்லை கைப்பை வாங்கிறதோ பாசிமணி வாங்கிறதோ, வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிற பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் பேத்திக்கும் பேரனுக்கும் அவர்களுக்கெல்லாம் வாங்குவதோ எல்லாம் வாங்கி கொண்டு தான் ஏறினார்கள். அதில் ஒரு லாபம் உண்டு. அனைவரும் ஒரே நேரத்தில் கோவிலுக்குள் போனால் அங்கே ரொம்ப ஒத்தருக்கொத்தர் முட்டி மோதி கொள்ள வேண்டும். அதனால் நல்ல வேளை அவரவர்கள் மெதுவாக வர நீண்ட படிக்கட்டுகளை ஏற வேண்டும். அங்கேயே கியூ நிறுத்திட்டோம். படிக்கட்டினுடைய இடது பக்கத்தில் ஒரு ஆச்சரியமான ராமன், லக்ஷ்மணன், சீதை ஆகியோருடைய விக்கிரகம். அதுக்கு பக்கத்தில் தான் சீட்டு வாங்க வேண்டும். அர்ச்சனை சீட்டு வேணும்னாலும் அங்கே தான் பெற்றுக்கொண்டு வரிசையாக நின்னோம். அதுக்கப்புறம் அந்த படி தாண்டின பிற்பாடு ஒரு குகைக்குள்ளே போகணும். அந்த குகைக்குள் போக இடம் மிகவும் குறுகலான நெருக்கமான இடம். குகை ரொம்ப பெரிய இடம்.
ஆனால் குகைக்குள் போகும் இடம் குறுகலான பாதை. அதற்கப்புறம் குகைக்குள்ள நுழையிறோம். உள்ளே தாராளமான இடம். அந்த இடத்துல உள்ளே போன உடனே கீழே தண்ணீர் சலசலத்து ஓடி வருகிறது. இதனுடைய கதை என்ன அப்படின்னு இந்த உள்ளே இருந்து கொண்டே கேட்டோம். சீதா குண்டம் என்ன இந்த இடத்துக்கு பெயர். அதாவது சீதை இங்கு தான் தினப்படி நீராடி இருக்கிறாள். அங்கு குளித்து தன்னுடைய துணிகளை துவைத்திருப்பலாம். அப்போது மயங்க் என்னொரும் ராட்சசன். இந்த சரித்திரம் ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் இல்லாவிட்டாலும் இங்கிருப்பவர்கள் ராமச்சரித்தமானஸை ஆதாரமாக கொண்டு கூறுகிறார்கள். துளசிதாசர் எழுதிய ராமச்சரித்தமானஸ். அந்த ராட்சசன் சீதையினுடைய துணியை எடுத்துக்கொண்டு ஓட, அப்போது லக்ஷ்மணன் வந்து அவனை அடித்து வீழ்த்தி சபித்தார். நீ இங்கேயே கல்லாக கிடப்பாய். அவன் தான் இவ்வளவு பெரிய கல்லாக இங்கு கிடக்கிறான். அப்போது அவன் கேட்குறான், எனக்கு எப்போது சாப விமோசனம்? சரி, அது வரைக்கும் நான் எதை உணவாக உண்ணுவேன்? ஏதானு சாப்பிட வேண்டுமே. லக்ஷ்மணன் கூறுகிறார், நீ கல்லாக இருக்கிறாய். இங்கு யாரெல்லாம் குப்த கோதாவரியை தரிசிக்க வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்கள் பாபங்களை இங்கு கழுவி விடுவார்கள். அந்த பாபங்களையே நீ உணவாக ஏற்றுக்கொள். இது நமக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. மயங்குங்கிற ராட்சசனுக்கு கட்டமா இருந்திருக்கலாம். ஆனா நமக்கு நம் பாபங்களை கழுவத்துக்கு ஒரு சுலபமான வழி கட்டிற்று. அது ரொம்ப நாட்களாக இன்று வரை நம் பாபங்களை எல்லாம் அவனே உண்டு கொண்டிருக்கிறான் என்னை விடத்தில் கேள்விப்படுகிறோம். உள்ள சுத்தி பார்த்தோம்னால் 2-3 முக்கியமான இடங்கள் உள்ளன. இதோ ஆச்சரியமான திருவுருவத்தோடே ராமன், சீதை ஆகியோர் எழுந்தருளி உள்ளார்கள். இதெல்லாம் குகைக்குள்ளேயே உள்ளது. அதுதான் இங்கே இருக்கிற ஆச்சரியம். இந்த கோதாவரி நதி விந்தியமலையை தாண்டி அவள் இருப்பது நாசிக் பஞ்சவட்டி, மகாராஷ்டிரத்தினுடைய மேற்கு கோடி. அங்கிருந்து மெதுமெதுவே அடித்து புரண்டு கொண்டு ஆருக்கும் கண்ணில் படாமல் மறைந்து மறைந்து குகைகள் வழியாக வந்து இங்கும் ஓரிடத்திலிருந்து தோன்றுகிறாள். இந்த இடத்துக்கு தனுஷ்குண்ட் என்று மற்றொரு பேர் கூறுகிறார்கள். தனுஷுங்கிறது வில்லை குறிக்கும். ராமன் தன் வில்லால் அம்பு விட, தண்ணீர் வேண்டி அம்பு விட, அப்போதே கோதாவரி இங்கிருந்து வெளிப்பட்டாள். அந்த இடத்தை பார்த்தாலே ராமனுடைய வில்லின் வடிவத்திலேயே இடம் காணப்படுகிறது. அப்போ ஓர்புறம் சீதை துணி துவைத்தாள், சீதா குண்டம். ராமன் இங்குதான் அம்பு விட்டு தண்ணீர் பீரிட்டு கொண்டு புறப்பட்டது, அதனால தனுஷ்குண்டம். உள்ள போகிறோம். சலசலத்த நீரில் நடந்து போய்த்தான் சேவிக்கிறோம். அதற்கு அப்புறம் ஒரு இடத்துல உள்ள தாண்டி போக வேண்டும். அது போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. வயதானவர்களால் செல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப குனிந்து கொண்டு இடுக்கமான பாறைகளுக்கு நடுவில் போகலாம். அது இன்னும் உள்ள ரொம்ப தூரம் போவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு தைரியம் இருக்கிறது இல்லை. ஓரளவுக்கு போகிறச்சவே தலை ரொம்ப இடிக்க ஆரம்பிக்கிறது. பாறை ரொம்ப செங்குத்தா கீழே இறங்குகிறது. அதனால் அந்த இடத்த வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். இதெல்லாம் உள்ளே இருக்கிற வரைக்கும் நன்றாக உள்ளது. ஆனால் இந்த உள்ளே இருக்கிறவா திரும்ப வெளியில் வரணும் பாருங்க. வரும்போதும் மறுபடியும் குறுகலான பாதை. வெளியிலேருந்து உள்ளே போய் உள்ளேந்து வெளியில் வர்றதுக்குள்ளே அந்த இடத்துல நிர்வாகம் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாச்சான் போச்சு. இருந்தாலும் ஏதோ சமாளித்து எல்லாரும் நிதானமாக உள்ளே போய் வாசலில் ஒருத்தரை நிறுத்தி வைத்து, ஒரு வாலண்டியரை நிறுத்தி, அப்புறம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணி உள்ளே போய் தரிசித்து விட்டு வெளியில் வந்தோம். அந்த தண்ணீர் குகையின் வழியே வெளியே வந்து ஒரு பெரிய குளமாட்டம் தேங்கி இருக்கிறது. அந்த இடம் ரொம்ப அழகான இடம். 2 குளங்கள் இருக்கின்றன. உள்ளேருந்து வரும் தண்ணீர் அந்த குளத்தின் வழியே அடித்து கொண்டு தான் வெளியே வருகிறது. எங்கிருந்து புறப்படுகிறதுங்கிறதும் சரியா தெரியல. மலைக்குகையிலேருந்து உள்ள வரணுமா இருக்கும். அங்கிருந்து புறப்பட்டு வெளிநோக்கி ஓடுகிறது. இப்படி ஒரு அழகான இடம். எவ்வளவு நேரம் வேணால் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். வாசலில் இருக்கிற கடைகள் என்ன உண்டோ வாங்கிறதுக்கும் நிறையா இருக்குது. உள்ளே போன பிற்பாடு பார்க்குறதுக்கும் ஆச்சரியமான காட்சிகள். ராமரும் சரி, பக்கத்தில் இருக்கிற எல்லாம் வெவ்வேறு தெய்வங்கள். அங்கே இருக்கிற கோதாவரி தாயார், கோதாவரி இந்த இடத்துல ஒரு வடிவத்தோடே தாயாராகவே எழுந்தருளி உள்ளார். எல்லாரையும் சேவித்து கொண்டோம். ஆனால் திரும்ப அத்தனை பேரையும் கொண்டு வந்து பஸ்ஸில் ஏற்றுறதுக்குள்ளே சிரமமாக தான் போச்சு. இப்போ நீங்கள் பார்த்தபடிக்கு சிறு சிறு குழந்தைகள்லாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு ஒத்தொத்தரும் கதை சொல்வார்கள். நீங்கள் அதை கேட்குறதுக்கு ரொம்ப ரசிப்பீர்கள்னு தெரியும். ஒரு பெரியவர் சொல்கிறதையும் கேளுங்கோ, ஒரு சின்ன பிள்ளை சொல்கிறதையும் கேளுங்கோ. இந்த இடத்தை பற்றி எவ்வளவு ஆர்வத்தோடு கூறுகிறார்கள்.
ऊपर देखो, सीता जी के कपड़े चुरा कर भाग रहा था। लक्ष्मण जी ने बाण मार कर उल्टा टांग दिया है। अपनी शक्ति से पत्थर बना दिया। जब पत्थर बनने लगा पूछा कि हम खाएंगे क्या। उसने कहा जो इधर यात्री दर्शन करने आएंगे उन्हीं के पापों को खाना वही तुम्हारा भोजन है। उसका नाम है मानक नाम का राक्षस है, खटखटासुर। गुप्त गोदावरी है। ये गुफाएं जो आप लोग देख रहे हैं नेचुरल और कुदरती जो निर्मित गुफाएं हैं। रामायण के आधार पर 9.5 लाख हजार वर्ष पूर्व की गुफाएं बताई जाती हैं। रामायण में इनका लेख भी है कि प्रतिमय देवन गिर गुहा राखे रुचि बनाए राम कृपा निधि कछुर दिन वास करेंगे आए। अमर नाम किन्नर निष्पाल चित्रकूट आए थे 11। जब भगवान श्री राम वनवास काल के समय यहाँ के निवास किया उसी समय समस्त देवी देवताओं नदी किन्नर पहाड़ यही सभी जीव चराचर भगवान श्री राम के दर्शनार्थ के लिए यहाँ के प्रकट हुए। तो जल की धारा यहीं से निकाल कर बाहर कुंडों तक जाती है। इसके बाद पुनः धरती के अंदर समाप्त हो जाती है। यहीं प्रकट यहीं गुप्त, इसीलिए इसका नाम गुप्त गोदावरी है। यही इसकी महिमा है। बोलिए श्री रामचंद्र भगवान की जय। இவர்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு மறுபடியும் குப்த கோதாவரியிலிருந்து வெளியில வந்து நம்முடைய சிற்றுந்துகள், பேருந்து போகாது சிற்றுந்துகளில் ஏறி அடுத்த இடத்தை நோக்கி சென்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் தற்போது சித்திரக்கூடத்தில் உள்ளார்கள். சித்திரக்கூடத்தில் ஒரு முக்கியமான இடத்துக்கு இப்போ போகிறோம். ஹனுமான் தாரா, ஒரு சிறு மலை, சுமார் 250-300 படிக்கட்டுகள் ஏற வேண்டும். ரொம்ப அழகான இடம், ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். யாராலெல்லாம் படிக்கட்டு ஏற முடியாதோ நீங்கள்லாம் சத்திரத்திலேயே தங்கலாம். பஸ்ஸில் ஏறணுன்ற தேவை கூட இல்லை. ஏன்னா அது ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். அப்புறம் பஸ்ஸை ஒரு மைதானத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து மலையேறி போகணும். முடியாதவர்கள்லாம் சத்திரத்திலேயே தங்கிடுங்கோன்னு சொன்னோம். பல பேரும் முதல்ல அதை பேசிட்டு இல்லை மலையடி வாரத்தில் இருந்தாவது கும்பிட்டு கொள்ளுகிறோம், நாங்கள்லாம் பஸ்ஸிலேயே அமர்ந்துக்கிறோம், போயிட்டு வர்றவர்களுக்காக பிரார்த்திச்சுக்கிறோம், எங்களுக்கும் சேர்த்து சேவிச்சுட்டு வரணும்னு கேட்டுக்கொள்ளுகிறோம்னு சொல்லி அனுப்பித்தார்கள். பஸ் எல்லாம் போச்சு. போனவர்கள்லாம் மைதானத்தில் போய் நிறுத்தினோம். யாரெல்லாம் பஸ்ஸில் தங்கியிருக்கீங்களோ ஜாகிரதையாக இருங்கோ, குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கும், நாங்கள் போயிட்டு வரோம் என்று கிளம்பினோம். கிடுகிடு நாம் படியேற போகிறச்சே பஸ்ஸில் யாரெல்லாம் இருக்கா பார்த்துட்டு வந்துருங்கோன்னு நான் ஒரு 50 படி ஏறின உடனே கீழே எத்தனை பேர் இருக்கா பார்த்துன்னு வாங்கன்னு அனுப்பிச்சேன். போயிட்டு வந்த வாலண்டியர் சொன்னார், எந்த பஸ்லேயும் ஒத்திரியுமே காணோம், எல்லாம் பஸ்ஸு டிரைவர்ஸ் மட்டும்தான் இருக்கார்கள். அப்புறம் மெதுவாக திரும்பி பார்த்தா யாரெல்லாம் உட்காந்துருப்போம் நடக்க முடியாதுன்னு சொன்னார்களோ அதில் பாதி பேர் எனக்கு பின்னாடி, பாதி பேர் எனக்கு முன்னாலேயே போயாகிவிட்டது. எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு விசாரித்தோம். அப்போ தான் மேலே போன உடனே அங்கே இருக்கிற பூஜாரி நம்ம இடத்தில் ஹனுமான் தாரா எப்படிப்பட்ட இடம், அது எவ்வளவு சக்தி கொடுக்கும், எத்தனை தூரம் உத்வேகத்தை உற்சாகத்தை கொடுக்குங்கிறதை அவரே எவ்வளவு உற்சாகமாக சொல்கிறார் கேளுங்க. देखो ये हनुमान धारा जो तो इस गिर का, इस पहाड़ का नाम हनुमान धारा बोला जाता है। इस गिर में आपको पंचमुखी हनुमान दर्शन और एक मुखी हनुमान का 2 दर्शन मिलेगा। ये भी आप जो हनुमान जी के दर्शन किए हैं तो जो दर्शन हनुमान जी का आपके प्रमुख दर्शन है विराट रूप दर्शन है। ये हमारे यहाँ दर्शन चित्रकूट जिले में केवल आपको शिव मंदिर पर दर्शन मिलेगा या तो आपको फोटो या कैलेंडर पर हनुमान जी का दर्शन मिलेगा। इस रूप को बजरंगबली ने पातालपुर में धारण किया था जब रावण को मारा था। 5 रूप आपको अलग अलग मिलेंगे, बाराह, गरुड़ो, महावीर, नरसिंह है, ग्रीव। ये जो धारा चल रही हनुमान जी धारा देखने के लिए, धारे का ना तो आने का पता न नीचे जाने का पता है कहाँ से आती है और नीचे कहाँ जाती है। हनुमान जी ने जब लंका को जलाया था तो लंका जलाने की जो गर्मी थी वो शांत नहीं होती थी। हृदय की जो हनुमान जी की गर्मी थी, ज्वाला थी, वो शांत नहीं होती थी। तो राम जी से हनुमान जी ने शांति मांगा था तो राम जी ने बाण मारा है।
बाण मार के धारा को निकाला, हनुमान जी को यहाँ पर शांति दिया है। यही धारा, इसी का नाम हनुमान धारा बोला जाता है। ना तो ये धारा गर्मी में घटेगी, ना बरसात में बढ़ेगी, पहाड़ के अंदर से आती नीचे कुंड तक जाती है। कहा है कि जो भक्त आएगा, कलयुग में विनती करेगा, आराधना करेगा, मनोरथ करेगा, तो आपकी चरणों की दया से साल के अंदर मनोरथ पूरा होगा। और सदैव काल आपका 5 वस्तु से पूजा सेवा होता रहेगा, रोट, लंगोट, तेल, सिंदूर, झंडा, जो आज भी आप लोग भक्त लोग महाराज का पूजा सेवा करते हैं। ऐसा हनुमान जी का इतिहास और कथा है। இப்போ அவர் சொன்னதை தமிழில் சொல்கிறேன். ஹனுமான் லங்கையை முழுக்க எரித்தார். அப்போது வாலில் நெருப்பு தகதகத்தது, சுட்டெரித்தது. அதனால ராமச்சந்திரனை நினைத்து கொள்ள அப்போதே ஒரு தண்ணீர் ஊற்று தோன்றி அவருடைய வாலை நனைத்தது. அதன் ஞாபகமாகத்தான் சித்திரக்கூடத்தில் இன்னும் ஆஞ்சநேயர் ஒரு ஆச்சரியமான நதி, ரொம்ப தெளிந்திருக்கக்கூடிய நீரோடை, அது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது தெரியாது, எந்த இடத்துல கீழே போய் சேர்றது தெரியாது. ஆனால் ஹனுமானுடைய தலைக்கு மேலே விழுந்து அவரை தொட்டுக்கொண்டே கீழ் நோக்கி ஓடுகிறது. அவ்வளவு ஆச்சரியமான சன்னிவேசம். அங்கே இருக்கிறவர்களை கேட்டால் ராமன் தான் இங்கே ஒரு பாணத்தை பிரயோகம் பண்ணினார், அந்த பாணத்தாலே, அந்த அம்புனால தான் இந்த தண்ணீர் ஊற்று ஓடி வருகிறது, மேலிருந்து வருகிறது. இங்கே எழுந்தருளிருக்கும் ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் திருமேனிய முழுக்க நனைக்கிறது. நனைத்தவுடன் அவர் திருவடி தீர்த்தமாக ஸ்ரீபாத தீர்த்தம், ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருவடிப்பட்ட தீர்த்தமாய் கீழ் நோக்கி நம்ம நோக்கி ஓடி வருகிறது. இதுதான் இந்த இடத்தினுடைய கதை. அங்கே எத்தனை கிரகங்கள், நவகிரகம்னு சொல்கிறோமே, அந்த மொத்த கிரகங்களையும் அடக்கி கொண்டு விராட் ஸ்வரூபம், விராட் ரூபத்தோடு தான் ஆஞ்சநேயர் இருக்கார். வீர ஆஞ்சநேயர் திருமுக மண்டலம், மொத்தம் 5 முகங்கள், வராக முகம், கருட முகம், நரசிம்ம முகம், ஹயக்ரீவ முகம். ஹயக்ரீவர்னா குதிரை முகம், நரசிம்ம முகம்னா சிங்க முகம், கருட முகம்னா கருடன், வராகம்னா பன்றி முகம், நடுவில் இருக்கிற மகாவீர் ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேய சுவாமியினுடைய முகம். இன்னொரு கதை, பாத்தாளத்துக்கு போய் ஐமயி ராவணன், இது நைமிஷாரண்யத்தில் இந்த கதை நடந்ததா சொல்லுவார்கள். ஐமயி ராவணனை முடித்து விட்டு அந்த கோபமும் தீர ஆஞ்சநேய சுவாமி இங்கே வந்து இருக்கிறார். அதனால் அவர் குளிர்ந்த இடம், சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் இருக்கிற இடம், எல்லா கிரகங்களையும் நமக்கு ரொம்ப அனுகூலமாக வேண்டியதை நடத்தும்படி வச்சிருக்கிற இடம். இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு முக்கியமான 5 பண்டங்கள் சமர்ப்பிக்கிறார்கள். 5 பொருட்களை கொண்டு ஆராதனை பண்ணுறார். அதில் ஒரு சிலது நம் கண்ணில் பட்டது, தைலம், எண்ணெயை கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள். ஏன்னா அவர் ரொம்ப எரிஞ்சு, அதனால் உடம்பே நெருப்பாக கொதித்ததுனாலே அப்புறம் எண்ணெய் காப்பு உற்சவம் பண்ண குளிர்ச்சி வரும் பாருங்க. அதனால் எண்ணெய், சிந்தூர பொடி, அது எல்லாம் ஆஞ்சநேயர் சுவாமியிலே ரொம்ப முக்கியமானது, சிந்தூர பொடி. அப்புறம் கொடிகள், ஜண்டாங்கிறாங்க ஹிந்தியில் சொல்கிறா, அந்த கொடிகளையே கொண்டு சமர்ப்பிக்கிறார். ஏன்னா அவர் வீர ஆஞ்சநேயர், விஜய ஆஞ்சநேயர் இல்லையா, அதனால் நிறைய கொடிகளோடு இருக்கிறார். இந்த இடத்துக்கு ஏறினதே ஒரு அழகான அனுபவம். இன்னும் சற்று மேலே போனோம்னால் மற்றொரு ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. கீழே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், அவரிடத்துல தான் இந்த தண்ணீர் பட்டு வருகிறது. அநேகமாக இந்த மேலே இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் பின்பக்கத்திலேருந்து மலை குகையிலேருந்து இந்த தண்ணீர் வருவதாக இருக்கும். அப்போ மேல் ஆஞ்சநேயரையும் போகணும். ஆனால் இந்த இடம்லாம் சுற்றிட்டு போயிட்டு வர இடம், சற்றே குறுகலாக இருக்கிற இடம் தான். தைரியமாக போகலாம், நமக்கு இல்லாத பலம் கூட வந்துடும். இதை போல் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம், ஏதோ இப்போ பிள்ளைக்கு ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது, பொண்ணுக்கு ஏதோ நம்ம பண்ணணும்னா ஷோர்வடைகிறோம் பாருங்க. இந்த ஆஞ்சநேயர், ஹனுமான் தாரா ஆஞ்சநேயரை நினச்சுனுட்டோம்னா கிடுன்னு காரியம் நடக்கும். அங்கே இருக்கிறவாள்லாம் அவ்வளோ உற்சாகத்தோடு இருக்கார்கள். நம்ம எந்த இடத்துல போனாலும் உடனே இதை சொல்லுவார், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி ஜெய், ஜெய் சீதாராமாஞ்சனேய கி என்று சொல்லி ஜெய் ஜெய் என்று கேட்பார்கள். அதை போல் இங்கேயும் நம்ம பார்த்தோம்னால் ஹனுமான் தாரா மகாராஜ் கி ஜெய், மரியாதா பாலன் மகாராஜ் கி ஜெய் அப்படிங்கிறா. அப்படின்னா மரியாதா பாலனம்னா எங்கேயும் டிசிப்ளின் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணணும் பாருங்க. எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கார்களா, சரியாக இருக்கமா, நம்ம ஆனந்தமாக இருக்கலாம், சாப்பிட்றோம் தூங்குறோம் எல்லாம் சரி, ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு டிசிப்ளின் எங்கேயும் வேணுமே. டிராஃபிக்னாலும் ரூல்ஸ் உண்டு, யாத்திரைனாலும் ரூல்ஸ் உண்டு. அதை போல் லோகத்தில் எங்கெல்லாம் ரூல் இருக்கோ, எங்கெல்லாம் ஒரு நீதி வழுவாத காப்பாற்றணுமோ அதெல்லாத்தையும் இந்த ஆஞ்சநேயர் சுவாமி தான் காக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நாம் மறுபடியும் ஒரு தடவை ஆஞ்சநேயருக்காக ஹனுமான் தாரா மகாராஜுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே சீதை சமைத்த இடம், சீதா ரசோயை நோக்கி போவோம்.
வால்மீகி முனிவர் ராமாயணத்தை இயற்றினார். ராமனின் பெயரால் தான் இந்த கதை வழங்கப்படுகிறது. இது நம்மில் அனைவருக்குமே ஒரு சின்ன நெருடல் இருக்கும். ஏன்? சீதை தான் எவ்வளவு சாதித்து காட்டியிருக்கிறாள், அவள் பெயரால் இந்த கதை இருக்கக்கூடாதா? அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த ஆவல் அதிகமாகவே இருக்கும். இதற்கு ராமாயணம் என்று மட்டும் பேரில்லை, சீதா சரித்திரம் என்கிற பேர் உள்ளது. ஆனால் அது அவ்வளவு பிரபலமாக இல்லை. காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாஸ் சரிதம் மகது பௌலஸ்திய வதமித்தேவ என்று ஸ்லோகமே உள்ளது. ஆனால் ராமனை காட்டிலும் சீதைக்குத்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். என்னதான் நாம் ராமன் ராமன்னு கூறினாலும் அவனுக்கு கோபமும் வரும், கருணையும் இருக்கும். ஆனால் சீதைக்கு கோபமே வராமல் கருணை மட்டுமே பொழுகிறாள். சீதையை பற்றினோமானால் நமக்கு எத்தனையோ நன்மைகள். என்னதான் இருந்தாலும் மகாலட்சுமி கட்டாட்சத்தால் எதுதான் நடக்காது? அவள் கட்டாட்சத்துக்கு பின்தானே பகவானுடைய கட்டாட்சமே. அந்த சீதை சமைத்து நாம் பார்த்திருக்கிறோமா? பெண்களுடைய கைப்பக்குவத்தை பெருமானே விரும்பி அந்தந்த வீட்டில் பெண்கள் சமைத்துத்தான் பெருமாள் அமுது செய்கிறார். அதே போல பெண்ணரசியான சீதை நாரீணாம் உத்தமா வதூஹு என்று கொண்டாடப்பட்டவள், பெண்களுக்கெல்லாம் தலைவி. அவள் சமைத்த இடம் சீதா ரசோயி என்று பெயர் வைத்துள்ளார்கள். அந்த இடத்தை இன்னும் நாம் சித்திரகூடத்தில் தரிசித்து கொள்ளலாம். சற்று இன்னும் ஏற வேண்டும். ஹனுமான் தாரா ஏறினோம், அதற்கு மேல் இன்னும் ஒரு 100 படிக்கட்டுகள் ஏற வேண்டும். கொஞ்சம் படிக்கட்டுகள்லாம் செங்குத்தாக ஸ்டீப்பாக தான் இருக்குது, ஆனால் ஏறிடலாம். ரொம்ப 1000 படிக்கட்டு 1300 படிக்கட்டுன்னா இப்போ ஷோலிங்கர் மலைக்கு மேலே போய் யோக நரசிம்ம சுவாமியை சேவிக்க போகிறோம், அதுவே ஏறிவிடுறோமே 1300 படிக்கட்டுகள். அப்புறம் சின்ன மலையில் ஆஞ்சநேய சுவாமியை சேவிக்கிறதுக்கும் சேர்த்து ஏறி இறங்குறோம். இங்கே அவ்வளவெல்லாம் ஒன்றும் இல்லை, கிடுகிடுன்னு மேலே ஏறினோம். சீதா ரசோயி, ரசோயின்னா சமையல் உள். சீதா ரசோயி சீதையினுடைய சமையலறை, சீதை சமைத்த இடம். இங்கே ராமனுக்காக லக்ஷ்மணன் பழம், காய், வேர்கள், இலைகள், பச்சிலை, கீரை வகைகள் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து தான் சமர்ப்பிப்பார். ஆனால் எப்போதாவது ஒரு நாள் ராமனை சந்தித்து பேசவும் அவனுக்கு அருளவும் ரிஷிகளெல்லாம் அங்கு கூடுவார்கள். அந்த சமயத்துக்கு சீதை இந்த பச்சை காய்கறிகளை, உணவு வகைகளை சற்றே சமைத்து பரிமாறுவலாம். அந்த சமைத்த இடம்தான் இது. இந்த இடத்திலிருந்து 5 ரிஷிகளுக்கு சீதை சமைத்து உணவளித்ததாக கூறுகிறார்கள். அத்ரி, அகஸ்தியர், சுதீக்ஷ்ணர், சரபங்கர், வால்மீகி. இந்த 5 ரிஷிகளுக்கும் அதிதி சத்காரம், ஒரு ஸ்திரீயின் பிறவியில் ஓரொரு பெண் இல்லத்தரசிக்கும் அதிதி சத்காரம் முக்கியமான தர்மம். அப்படின்னா வந்த விருந்தாளிகளுக்கு நன்கு வயிறு புடைக்க விருந்து படைத்தல். அவள் வயிறு நிறைஞ்சு நன்னாரு அப்படின்னு சொல்லிட்டாள்னால் அந்த ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது செய்யும். இதெல்லாம் ரொம்ப ஆழமான பக்தி கருத்துகள், சனாதன தர்ம கருத்துகள். இதுக்கு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. 4 பேருக்கு வயிறார கஷ்டப்படுறவாளுக்கு உணவளிக்க போகிறோம். அந்த காட்டில் போய் தன் தர்மத்தை விடாமல் சீதை செய்திருக்கிறாள். இது நாமும் ஒத்தொத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஆண்களுக்கும் சமைக்க தெரியணும், பெண்களுக்கும் சமைக்க தெரியணும். கல்யாணம் ஆன பல பேரிடத்தில் பேசினா 10 வருஷம் எடுத்து, ஆனால் வெந்நீர் வைக்கக்கூட தெரியாது, பால் காய்ச்ச கூட தெரியாதுன்னு சொல்லுபவர்கள் உளர். அதை கண்டிப்பாக சனாதன தர்மம் வேத மார்க்கம் ஒத்துக்கொள்ளாது. கண்டிப்பாக ஒரு ஆணுக்கும் சமைக்க தெரியணும். என்ன கொஞ்சம் சுமாராக இருக்கும் பரவாயில்ல, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்க வேண்டியதுதான். ஆனால் பெண்கள் சமைத்துத்தான் பெருமாள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட சீதா ரசோய். இந்த இடத்துல இருக்கிற விக்கிரகங்களை சேவித்தால் சீதை அமர்ந்திருக்கிறாள், சமைத்து கொண்டிருக்கிறாள். பக்கத்தில் சீதையின் ஆசை கணவனான ராமன், பக்கத்தில் லக்ஷ்மணன், இவர்கள் இருவரும் நின்று கொண்டு பார்த்திருக்கிறார்கள். சாதாரணமாக ராமன் அமர்ந்திருப்பார், இந்த பக்கத்தில் சீதை, அந்த பக்கத்தில் லக்ஷ்மணன் நின்றுட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப வேற, இது சீதையினுடைய இடமாயித்தே, இது ஒன்று யுத்த பூமி இல்லையே, ராமன் அமர்ந்து கொள்ளவோ இல்லை ராஜ தர்பாரம் இல்லையே, இது சமையலுள். சீதை அமர்ந்திருக்கிறாள், ராமனும் லக்ஷ்மணனும் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
ரொம்ப ஆச்சரியமான காட்சி. இந்த இடத்துல தரிசித்து 5 ரிஷிகளுடைய ஆசீர்வாதம், சீதையனுடைய ஆசீர்வாதம், இவள் எப்படி அன்னைக்கு சமைத்தாளோ அவளுடைய அருளால் எல்லார் வீட்டு சமையலறையும் தளிக பண்ணுற உள்ளம் எப்போதும் நிறைந்து நீங்காத செல்வத்தோடே வயிறார உணவு மக்கள் அனைவருக்கும் கிடைக்கணும். ஒத்தர் கூட விட்டு போகாமல் தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் சகத்தினை அழித்திடுவோம்னு முன்னோர்களுடைய கோஷம். அதே போலத்தான் எல்லாருக்கும் அது கிடைக்கணுங்கிறத இன்னைக்கு சீதா ரசோயிலேருந்து சீதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வோம். அடுத்து ஒரு மாதரசி, பெண்களுக்கே தலைவி, போற்றப்படுபவளான அனசூயா, அவள் ஆசிரமத்தை நோக்கி போவோம். यहाँ पर जो है वनवास में भगवान जब आए थे तो उस समय यहाँ पर कोल बील रहते थे जंगल में, तो वो लोग यहाँ पर लाए थे कंदमूल फल भर भर धोना, चले रंक लूटन जन सोना, करहीं जो हार भेंट धर आगे, प्रभु ही बिलोकत अति अनुरागे। दोनों में भर भर के वो लोग कंदमूल फल लाए थे कोल बील। तो उसी कंदमूल को यहाँ उबाल के सीता मैया ने फराहारी भोजन बनाया था। 5 ऋषियों को यहाँ भोजन कराया था अपने हाथ से। चित्रकूट रघुनंदन छाए, समाचार सुन सुन मुनि आए। भगवान का दर्शन करने आए थे महात्मा लोग। अत्रि, अगस्त, तीक्षण, सरभंग, वाल्मीकि, 5 ऋषियों को मैया ने भोजन कराया था कंदमूल फल से। वही जगह स्थान है ये सीता रसोई की, यही मुख्य मंदिर है। நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்திரகூடத்திலிருந்து ராமன் புறப்பட தயாராகிவிட்டார். பரதன் வந்து சந்தித்து போன இடத்தை கண்டோம். பரத மிலாப்புன்னு அதுக்கு பெயர். மற்றபடி காக்காசுரனை முடித்த இடம், ராம்காட், ராமனே தன் தந்தைக்கு பித்ரு தர்ப்பணம் பிண்ட பிரதானம் செய்த இடம், இப்படி எல்லாவற்றையும் சேவித்து கொண்டோம். ராமன் நினைத்தார், இனி ரொம்ப நாள் இங்கே இருந்தோம்னால் மக்கள் அனைவருக்கும் இடம் தெரிந்து விட்டது. அதனால் இங்கேயே இருந்தால் வந்து வந்து போக ஆரம்பிப்பார்கள். அப்புறம் கைகேயிக்கு கொடுத்த வரம் வீணாகி போகும். அவளுக்கு உண்மை சத்திய பிரதிஜை பண்ணி வந்திருக்கிறோம் என்று நினைத்து பரதன் முதலானோர் திரும்பி போன பிற்பாடு நாம் இந்த இடத்துலேருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி காட்டுக்குள் நுழைவோம். தண்டகாரண்யம்ங்கிற காட்டுக்குள்ளே போனோம். அயோத்தியா காண்டத்தினுடைய இறுதிக்கு இப்போ வந்திருக்கோம். சித்திரகூடத்திலேருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி ராமன் எழுந்துருளுகிறார். அப்போ முதல்ல சற்றே சித்திரகூடம் ஊருக்கு வெளியே சரபங்காசிரமம் போகும் வழியில், விராத குண்டத்துக்கு போகும் வழியில் இருக்குமிடம்தான் அத்ரி அனசூயா ஆசிரமம். அதற்கு முன்னால் தாஸ் ஹனுமான் என்ன ஒரு அழகான கோவில். ஹனுமானே தாசர் தானே. ராமனுக்கு தாசன் ஹனுமான், ஹனுமானுக்கு தாசர்கள் நாம். அந்த கோவில் அழகான பல விக்கிரகங்கள். அங்கே இருக்கும் ஹனுமானை தரிசித்து கொள்ளுகிறோம். அங்கே சித்திர ரூபத்தில் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், நம் தமிழ் ஆச்சாரியர்களெல்லாம் எழுந்துருளி உள்ளார்கள். அங்கே பகவத் ராமானுஜரையும் சித்திர ரூபத்தில் வடித்து வைத்துள்ளார்கள். அவர்களை தாஸ் ஹனுமான் கோவிலில் தரிசிச்சுக்கிறோம். அங்கிருந்து புறப்பட்டு அத்ரி அனசூயா ஆசிரமம். இது மந்தாகினி நதி கரையிலேயே உள்ளது. ரொம்ப அழகான இடம், ரம்யமான சூழல். பஸ்ஸெல்லாம் 1 கிலோமீட்டர் தள்ளி நின்றுடும். அங்கிருந்து இறங்கி நடந்து போகணும். போகிற வழி முழுக்க கடகடத்து, குந்துமணி, பாசிமணி, என்னென்ன உண்டோ எல்லாம் கடை. அந்த கடையில் இருக்கிறதெல்லாம் எல்லாரும் நின்று வாங்குவார்கள். இது எதுக்காக சொல்கிறேன்னால், அனசூயா அத்ரி மகர்ஷியுடைய தர்மபத்னி. அவளும் சீதையும் அமர்ந்து பேசுகிறார்கள். ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது அனசூயை அவளுக்குன்னு ஒரு புடவை கொடுத்து சில நல்ல ஆபரணங்கள், அதாவது இயற்கையாக செய்யப்பட்ட ஆபரணம், தங்கம் வெள்ளி வைடூரியம் கிடையாது, ஆனால் மரத்திலிருந்து செடி கொடிகளிலிருந்து எடுத்து பண்ணப்பட்டது. சீதை இதை வைத்துக்கொள்,
இது உனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், இது எத்தனை நாள் நீ அணிந்து கொண்டாலும் வீணா போகாது என்று சொல்லி கொடுத்தாள். சீதைக்கு தோன்றிற்று, நாம் ஏன் பல நாள் அணிந்து கொள்ளப் போகிறோம்? ஒரு நாள் போட்டுண்டா 10 நாள் போட்டுண்டா கழட்டிட போகிறோம், காட்டிலே இருந்தால் கூட சீதைக்கு என்ன குறைவா என்று நினைத்தாள். ஆனால் கடைசியில் அசோகவனத்தில் ராவணனாலே சிறைப்பட்டு 10 மாதம் கொளிக்காமல் ஒரே புடவை உடுத்தி கொண்டிருந்தாள். அப்போது இவர்கள் கொடுத்த குந்துமணி, மலர் மாலை முதலானவற்றைத்தான் அணிந்து கொண்டிருந்தாள். அது வீணாகவே போகவில்லை. பாருங்கப்போ, அனசூயா தீர்க்க தரிசனத்தோடே சீதை எத்தனை நாள் அணிந்து கொண்டாலும் வீணா போகாத நாற்றமடிக்காத புடவை ஆபரணங்களை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கத்தான் இவ்வளவு நல்லதும் சீதைக்கு நடந்தது. இதோ அத்ரி அனசூயா ஆசிரமம். அத்ரி மகர்ஷி சப்த ரிஷிகளுள் ஒருவர். முதல்ல படைக்கப்பட்ட தசப்பிரஜாபதிகளில் பெருமை படைத்தவர். மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலஹர், கிரது, வசிஷ்டர் இவர்கள் தான் சப்த ரிஷிகள். இதில் அத்ரி, அத்தி என்னால் சாப்பிட்டார் குடித்தார்னு அர்த்தம். கங்கா தீர்த்தத்தை முழுவதுமே ஒரு தடவை வாய்க்கொப்பளிப்பதற்காக இவர் குடித்தாராம். அதனால் அத்ரி என்கிற பேர் வந்தது. அத்ரிக்கும் அனசூயைக்கும் ஒரு சிறந்த ஒற்றுமை. அனசூயா என்றால் பொறாமையே இல்லாதவள் என்னுதான் பெயர். இதோ அனசூயா ஆசிரமத்தை அடைந்துள்ளோம். இங்கே நிறைய விக்கிரக ரூபம் பொம்மை வடிவமாக வைத்துள்ளார்கள். கதையை சுருக்கமாக பார்த்துடலாம். சீலவதி என்று ஒரு பெண் இருந்தாள். அவருடைய கணவன் உக்ரஷவஸ். மாண்டவ்ய ரிஷியினுடைய சாபத்தாலே அவன் உயிரிழக்கப் போனான். அப்போது தன்னுடைய கற்பு கனலால் ஆகாசத்தில் சூரியன் போகாமல் அவள் தடுத்தாள். அப்போது மும்மூர்த்திகளும் கூடி, கவலைப்படாதே, நீ எப்படியாவது உனக்கு நாங்கள் சரி பண்ணி தரோம் என்று பிரார்த்திக்க அவள் கேட்கல, சூரியனை போக விடலை. அப்போது மும்மூர்த்திகளும் அனசூயனிடத்தில் வந்து, நீ தான் சமாதானப்படுத்தி சீலவதியை சூரியனை போக விடும்படி பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை, பிள்ளை பேர் இல்லை, எனக்கு பிள்ளைகள் பிறக்கணும்னு அனசூய பெருமாளிடத்தில் வேண்டினாள். 3 பேரும் கவலைப்பட வேண்டாம், உனக்கே நாங்கள் 3 குழந்தைகளாக பிறப்போம் என்று வரம் கொடுத்தார்கள். அனசூயும் சீலவதியை சமாதானப்படுத்தி விட்டாள். சூரியன் மேலே போனால் அது ஒரு பக்கம் கதை. இது நடந்து வெகு நாள் கழித்து அத்ரி தவம் புரிந்து கொண்டிருந்தார், தனக்கு புத்திர பேரு குழந்தைகள் வேணுங்கிறதுக்காக. உடனே 3 தெய்வங்களும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய 3 அனசூயனுடைய கற்பை பரிசோதிக்க வேண்டும் என்று நினைத்து வந்தார்கள். வந்தவர்கள், எங்கள் 3 பேருக்கு நீ பரிமாறணும் விருந்தோம்பல், ஆனால் உடம்பில் துணி இல்லாமல் பரிமாற வேண்டும் என்று வேணும்னு சொல்ல, சரி விருந்தாளிகளுக்கு விட்டு கொடுக்கலாமா, நான் ஏதும் இல்லாமல் பரிமாறுகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கற்பின் சிறப்பால் இந்த 3 பேரையும் 3 குழந்தைகளாக மாற்றிவிட்டாள். குழந்தைக்கு முன்னால் எப்படி தாய் இருந்தால் என்ன, ஆனால் இப்படி நடப்பதற்கு முன்னாலே 3 இவருடைய கற்பை பற்றி தெரிந்து கொண்டு உடனே தாங்களே 3 குழந்தைகளாக பிறந்தார்கள். அதிலே சிவனுடைய அம்சமாய் அனசூயைக்கு பிறந்தவர் துர்வாசர், பிரம்மாவனுடைய அம்சமாக பிறந்தவர் சந்திரன் நிலா, விஷ்ணுனுடைய அம்சமாக பிறந்தவர் தத்தாத்திரேயன். இது அத்தனையுமே நாம் இந்த இடத்தில் தரிசித்து கொள்ளலாம். அனசூயா, அசூயானா பொறாமை, அனசூயா பொறாமையே இல்லாதவள். அவளுக்கு பொறாமை இல்லாதில்லை, அவளை பார்த்து கூட நாம் யாரும் பொறாமப்படக்கூட முடியாதான், அவ்வளவு பெருமை பெற்றவள். 3 தேவிமார்கள், அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய 3 பேருடைய மனைவியும் கடைசி அனசூயனிடத்திலே வந்து மன்னிக்க வேணும், எங்கள் கணவன் பண்ணத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கணவர்களை மீட்டு கொண்டார்கள்னு சொல்லுவார்கள். அனசூயா தேவகூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் பிறந்தவள், அத்ரி மகர்ஷியினுடைய தர்மபத்னி. அந்த அத்ரி அனசூயா ஆசிரமத்தை தரிசித்து கொண்டோம். இந்த இடமே புண்ணியமான ஸ்தலம், எத்தனை நேரம் வேணால் உட்காண்டே இருக்கலாம். வெளியில் வந்து பாறைகளும் நதி ஓடுறதையும் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற குரங்கு, மானும், மயிலும், குயிலும் அவ்வளவு அழகு, இயற்கை எழில் மாறாமல் இருக்கிற இடம். என்ன, சில பெரிய கட்டடங்கள்னு புதுசாக கட்டுட்டார்கள், அதுவும் இல்லாமல் ஆசிரமமாகவே இருந்திருந்தால் இன்னும் நன்னாகவே இருந்திருக்கும்.
அத்ரி அனசூயா ஆசிரமத்தோடு சித்திரக்கூட்டத்தின் அனுபவம் முடிந்தது. எல்லாரும் விட்டு பிரியறதுக்கு மனம் இல்லாமல் இன்னொரு தரமான இங்கே கண்டிப்பாக ஒரு 4-5 நாள் தங்கி தனியாக அவரவர்கள் குடும்பத்தோடு வரணும். பஸ்ஸில் பார்த்துட்டே வந்தோம். ஒருத்தர் இங்கே மட்டும் நாங்கள் இன்னொரு தரம் பிளான் பண்ணிட்டு வரப்போகிறோம், இப்போ கூட்டமாக வந்துட்டோம், ரொம்ப நேரம் தங்க முடியல, தனியாக திரும்ப வரப்போகிறோம் அப்படின்னு பேசின்னு வந்ததையே பார்த்து கொண்டு சித்திரக்கூடத்திலேருந்து விடை பெற்று கொண்டு அடர்ந்த கானகத்துக்குள் காட்டுக்குள் நுழையப் போகிறோம். நீங்களும் வாருங்கள்.